சுஷ்மிதா சேன் இந்தியாவின் பெருமைமிகு நடிகை, மாடல், முன்னாள் அழகி போட்டியாளரும் ஆவார். 1994ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்தை வென்று அந்த பெருமையை முதல் முறையாக நம் நாட்டிற்கு கொண்டு வந்தவர். நாகரிகம், தன்னம்பிக்கை, வலிமை ஆகியவற்றின் அடையாளமாக திகழ்ந்து பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். திரைப்படத்துக்கு அப்பால் வாழ்க்கையிலும் தனித்தன்மையால் வியக்க வைக்கிறார். 2 மகள்களை தத்தெடுத்து தாயானது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் ஆர்யா என்ற வெற்றிகரமான வலைத்தொடரின் மூலம் டிஜிட்டல் உலகிலும் வலுவான நடிகையாக சுஷ்மிதா சென் திகழ்கிறார். இன்று வரை அவர் திறமையான நடிகையாய் மட்டுமல்லாமல் வலிமை, சுதந்திரம், உறுதியின் சின்னமாகவும் அனைவரின் மனதில் இடம் பிடித்துள்ளார். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் அவர் பகிர்ந்த நினைவு மிகவும் உருக்கமானது. அது அன்னை தெரசாவை நேரடியாக சந்தித்த அதிசய தருணம் பற்றியது. But as Mother Teresa once told me, just a year before she passed away, she changed my life. நான் 18 வயதில் இருந்தபோது கொல்கத்தாவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அன்னை தெரசாவை நேரில் சந்திக்கும் அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது. I told Ma, I see so many babies. There must have been about 55 cribs in there. And they're all girls. They don't have boys, or do you have a separate room for boys? அந்த இல்லத்தில் சுமார் 55 தொட்டில்கள் இருந்தன. ஆனால் ஆச்சரியமாக அனைத்திலும் பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். ஆண் குழந்தைகள் என்று நான் கேட்டபோது அன்னை தெரசா புன்னகையுடன் பதில் அளித்தார். 4 மட்டும் வந்தார்கள். ஆனால் அவர்கள் உடனே தத்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். உண்மையில் இந்த பெண் குழந்தைகள் தான் அதிர்ஷ்டசாலிகள். குப்பைகளில் தூக்கி எறியப்படாமல் அன்புடன் வளர்க்கப்படும் இல்லங்களில் வாழும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் இவர்கள். அன்னை தெரசா மேலும் ஒரு பெரிய உண்மையை பகிர்ந்தார். They ended up with a future where somebody, a loving home, is going to recognize the fact that there is a reason why the law of nature says to you. ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை யாரும் முன்கூட்டியே அறிய முடியாத வகையில் இயற்கையின் சட்டம் அமைந்துள்ளது. அதுதான் பராமரிப்பவரான பெண் மற்றும் வழங்குபவரான ஆண் இடையிலான சமநிலையை பாதுகாக்கிறது. அந்த பராமரிப்பவரை அழித்துவிட்டால் சமநிலையே குலையும், எதிர்காலம் ஆபத்தில் தள்ளப்படும். இந்த வார்த்தைகள்தான் சுஷ்மிதா சேனின் வாழ்க்கையில் என்றும் அழியாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக அவர் உணர்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார். The nurturer and the provider. When we kill the nurturer, ladies and gentlemen, we create an imbalance. நண்பர்களே, சுஷ்மிதா சேனின் வாழ்க்கையில் அன்னை தெரசாவுடன் ஏற்பட்ட அந்த சந்திப்பு அவர் மனதில் அன்பின் உண்மையான அர்த்தத்தை ஆழமாக பதித்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் மாறுவேடத்தில் இயேசு என்ற அன்னை தெரசாவின் வார்த்தைகள் சேவை செய்யும் ஒவ்வொரு மனிதனிடமும் நாம் இறைவனின் உருவத்தை காண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. அதைப் போலவே சுஷ்மிதா சேன் தனது வாழ்க்கையிலும் அன்பை நடைமுறையாக வாழ்ந்து உலகுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார். நம்மையும் அன்பின் பாதையில் நடக்க ஊக்குவிக்கிறார். இன்று நாம் அனைவரும் எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், அன்பு செய்வதுதான் உயர்ந்த சேவை. மற்றவர்களிடம் நாம் காட்டும் அன்பே நம் வாழ்வின் பெருமை. நன்றி. கிறிஸ்தவ செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களை உங்களுக்காக வழங்குகிறது உங்கள் வாசல் டிவி சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகான் ஐ அழுத்துங்கள். வாசல் டிவியோடு இணைந்திருங்கள்.